சும்மா தானே நிக்கணும். வேணாம் சூலி, சும்மா நின்னா நல்லா இருக்காது. வேணா அம்மா தாயின்னு ஒரு படம் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி சும்மா இருந்த சூலியை உசுப்பேத்தி சூனியம் வச்சாரு ஒரு டேரக்டர். அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கு சுத்தமாக நடிக்க வராதுன்னு. இதை வச்சு அம்மா தாயின்னு படம் எடுத்ததுக்கு பதிலாக அம்மா பேயின்னு படம் எடுத்திருந்தா நல்லா ஓடி இருக்குன்னு நினச்சிட்டாரு. ஓடாத படத்துக்கு நான் கட்டுறேன் இவ்வளோ பில்லு, உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா 2 பல்லுன்னு சொல்லி அதையும் பிடிங்கி விட்டு அமிச்சிட்டாங்க. பல்லு போனதுக்கப்புறம் இந்த ஹிப்போபொட்டமஸ் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியல. என்ன பண்றது? அதானே என்ன பண்ணுறது, படம் ஊற்றிக்கிச்சு அப்படின்னு இப்போ ரூட்டை மாற்றிக்கிச்சு. ஆத்தாடி பிக் பாஸில் கேவலமான பேர் இருக்கும்போது தான் நான் ஃபேமஸாக இருந்தேன், அதனால் அதே ரூட்டையே திருப்பி எடுத்துப்போன்னு சொல்லி கொடுத்த காசுக்கு மேலே கூவி பேரை நேர அடிச்சுட்டு உட்காந்துருக்கு. பேரை வேற சூன்னு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுருக்காங்களா? ஏமா உன் பேருக்கு என்ன அர்த்தம்னு நீயே கொஞ்சம் சொல்லு. ஆயினா ஜூலி. கேட்டுக்கிறீங்களா? ஆயினா ஜூலியா, அதான் இப்படி நாருது. வேலூர் பரப்புரை பார்த்தேன். யார் வேலு? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரா? அவர் பரப்பின உட்காந்ததை நீ ஏன் பார்த்த? அப்படியே பார்த்தாலும் கம்முன்னு போகாமல் அதையே வந்து இங்கே சொல்லின்னு இருக்கிற. அப்படி என்னத்தை தான் பார்த்து தொலைச்ச? ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் ஏன் வச்சுக்கணும்? உன் புருஷன் தான் வச்சுக்கணும். இங்கே பரப்புனதில் ஒன்றும் இல்லைன்னா வேற யாராவது பரப்புனதை போய் பாரு. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா. பாரா, ஜல்லிக்கட்டுன்னு சொன்னோடனே வேகமாக அவங்க ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டி அதை காட்டுறாங்களாமா ஜூம் பண்ணி. ஆனால் அது பல்லு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ, இப்போ பாவம் பல்ல பிடிங்கிட்டாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீ பேசுனதை கேட்டதுக்கப்புறமும் எங்களாலையும் கேட்காம இருக்க முடியல வண்ட வண்டையா. பாவம் நீயும் என்ன பண்ணுவ? வாங்கின காசுக்கு எதையாவது பேசித்தானே ஆகணும். பேசி தொலை. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. பாதி பேர் மைனர் ஆளுங்க நீ பார்த்த? ஆமாம், எல்லா மைனர் ஆளுங்களுக்கும் அன்றாயிரத்தை வச்சு போட்டு இவங்க தான் ஆயா வேலை பார்த்தாங்க. அதனால நல்லா தெரியும் உங்களுக்கு. ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? அது என்ன ஒன்று கணக்கு அப்படின்னா? ஒன்றுக்கு போகிற கணக்கா? 1க்கு 2க்கு போகிறதுக்கெலாம் என்ன கணக்கு? ஏதோ பப்ளிக் டாய்லெட்டுக்கு டோக்கன் போடுற ஆயா மாதிரி பேசிகிட்டு இருக்க. அது என்ன ஒன்று கணக்கு? 50 இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. ஆமாம், பாவம் ஆயாட்ட 500 ரூபாய்க்குலாம் சில்லற இருக்காது. 50 ரூபானா ஓகே, அப்படி தானே ஆயா? எதாக இருந்தாலும் அப்படி தெளிவாக சொல்லு. ஏன் அப்படி மொட்டையாக பேசுகிற? நீ தான் தைரியமான ஆளாச்சியா, பேசு. புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்கே போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. திராணி இல்லைன்னா அந்த மாட்டு சாணி இருக்குது, அது வேணுமா? காலம் போன காலத்தில் ஆயாவுக்கு போராட முடியலையா? அதை கரைச்சி போட்டு கொஞ்சம் நீராடலாம்ல. ஏங்கலவே, ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாட்டுக்கு புல்லு கட்டை காட்டாமல் நீ பல்லு கட்டுறதையா காட்டிகிட்டு இருக்க முடியும்? இல்லை, ஜல்லிக்கட்டுக்காக போராடின பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் சும்மா இருக்கும்போது நடுவில் பூந்து 4 கற்று கத்திட்டு நான் தான் இந்த மாட்டையும் நாட்டையும் காப்பாற்றணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். எப்பா முடியலை. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. அதே தான், உன் கஷ்டத்துக்கு நீ பாட்டு காசு வாங்கிட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடுற. அதுவும் இல்லாமல் உனக்கு என்னம்மா, நீ பைத்தியம், நீ என்ன வேணால் பேசலாம். அவங்களாம் அப்படியா? கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நாடு நாசமாக போயிடுச்சேன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் சிரிப்பாக வருது. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுன்னு. ஆமாம்ப்பா, பாட்டிக்கு ஏதாவது பண்ணுன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்க. பாவம் பல்லு வேற இல்லை, போட்டுன்னு போய் சேர்ந்துட போகுது. ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோ போட்டதும் போட்டேன். இப்போ என்ன போட்டு தள்ளிட்டு இருக்காங்க? ரவுண்டு கட்டி அடிச்சதுல என் சவுண்டே கம்மியாயிடுச்சு. அதான சூலி? என்ன சூலி, அவங்கள பக்குவமாக பேச சொல்லிட்டு இப்படி நீ பக்குவமாக பம்மி பேசிகிட்டு இருக்கே, என்னாச்சு? உங்களுடைய ரசிகர்கள் என்னை போட்டு அந்த அடி அடித்து கிழிக்கிறாங்க. அந்த கொடுமையை என் வாயால் எப்படி சொல்லுவேங்கிறீங்களா? எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை வந்து கடிச்சு வச்சிட்ருக்காங்க. ஆமாம், எனக்கு வேறு பல்லு இல்லை, அதனால் அவங்கள திருப்பி கடிக்க கூட முடியலை. அதனால் நான் பல்லு கட்டிட்டு வர்ற வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு பற்றிலாம் கொஞ்சம் பேச வேணான்னு இருக்கிறேன். இந்த மைனர் பசங்க கிட்ட இருக்கிறது ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதனாலே என்னால் அவங்க கிட்டலாம் போய் கிட்னியை கூட திருட முடியல. அடியே கிட்னி திருடி வாயை கொஞ்சம் குறடின்னு சாவடிக்கிறாங்க என்னைய. அதனால் நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன். நீ டெலிட்டும் பண்ணிடாத, ஏன்னா அதுதான் இப்போ எங்கள் கண்டென்ட். ஒரு ஆயா நீயா வந்து சிக்கிருக்க, விடுவோமா? என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். நீ கருத்துலேருந்து பின்னு வாங்குறியோ, கடிக்க முடியலன்னு பண்ணு வாங்குறியோ. ஜல்லிக்கட்டு மாடு வந்தால் மட்டும் கொஞ்சம் பின்னு வாங்கிடு. அந்த மண்டையை பார்த்தா ஏதோ காஞ்சி போன புல்லுன்னு நினச்சி கடிச்சு மேய்ஞ்சிட போகுது. ஏற்கனவே ஒன் சைடு மேய்ஞ்சி தான் வச்சிருக்குது போல. என்ன மிரட்டினா பரவாயில்ல, என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால அவங்களுக்கு முதல்ல விஷத்தை வச்சுட்டு நானும் தொங்கிடலான்னு இருக்கேன். ஆனால் வேறு இடத்துல நான் காசு வாங்கிட்டதுனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜய் அண்ணா, உங்கள் காலில் வேணா விழுவுறேன். நான் நடு ரோடுன்னு கூட பார்க்காம பரணி காலெலாம் விழுந்த ஆள் தான் நான். எனக்கு இது புதுசு இல்லை, உங்கள் காலை பிடிக்க நான் ரெடி. ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைனா என் ஆஃபீஸில் இருப்பேன். ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க, வீடோ ஆஃபீஸோ, அங்கே இருக்கிற எல்லா செருப்பையும் கொண்டு வந்து நானே கொடுக்குறேன். என்னை எவ்வளோ வேணால் அடிங்க. பிக் பாஸில் நான் வாங்காத அடியா? என்ன வேணாலும் பண்ணுங்க. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கின்ற மாரி அவ்வளோ வெறி கிளவிக்கு என்ன வேணால் பண்ணுமாமே. அதுக்கு ஒரு ஆள் இருக்காம்மா, பேர் தர்பீஸு. நீ தான் அவனுக்கு ஏற்ற பீஸு. அவனும் இப்படி தான் எதையாவது உளறிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு உனக்கு 100% பக்கா மேட்ச் ஆகுது. ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஆமாம் ப்ளீஸ், அவங்கள விட்டுருங்க. அவங்களுக்கு நான் சோறு போட்டு வளர்க்குறதே அந்த கிட்னிக்காக தான். அந்த பொழப்பில் மண்ணை வாரி போட்டுறாதீங்க. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நீ உயிரோட இரு, இல்லை கழுத்தில் கயிறோட இரு. மண்டையில் ஏன் அந்த கலர் மயிரோட இருக்கிற? மாடு பார்த்தா மிரண்டுரும். ஒன்று மொட்டை அடிச்சிரு, இல்லை கலரை மாற்றிரு. நான் வேணா பனையூர் வரேன். வேணாம், நீ அங்கேயே இரு. பனையூரில் யார்கிட்டையும் கிட்னி இல்லையா? ஒரு கரண்டி சட்னி வேணால் தருவாங்க, நக்கின்னு போ. ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்றத
அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி உன் மூக்குக்கு கீழே இருக்கிற ட்ரைனேஜ் செக்ஷனை மூடினா அந்த ட்ரைனேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். பொண்ணோ கிழவியோ மரியாதை கொடுத்தா தானே மரியாதை கிடைக்கும். டைம் இருந்தால் படித்து பாருங்கள். எங்களுக்கு டைம் இல்லை, நீ படித்து காண்டானல்ல, அது போதும். இருந்தாலும் அந்த ட்ரைனேஜே மூடுற அளவுக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போதான் நியூஸ் வந்துச்சு கிட்னி திருடுற கும்பல்னு. சரியாகாத பைத்தியம் போல இருக்கிற பிரச்சனைல இவ வேற. யாராவது சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா. அக்காவுக்கு வாய் ஏன் பண்ணி ஷூ மாதிரி போகுது? உனக்கு 3% ஆமே உண்மையா? அடியே உனக்கு ஏதிரி ஆஃபீஸு லோஃபரு டாச்சாப்பா. அப்படி போய் வேறமா விளையாடு. இவ பெரிய ஹீரோயின், இவரை தேடி அவர் வராரு. அப்படி ஓரமா போய் காமெடி பண்ணுப்போ. இந்தம்மா பாப்பா ஓரமா போய் விளையாடுமா. சூலி அடிச்ச சரக்கு பேர் என்ன? எனக்கு கொஞ்சம் வேணுமே. மூளையை கொண்டு போய் எங்க வச்சிருக்காங்க பாருங்க. பெறப்பட்ட தொகை 10 ரூபாய். ஒன்றும் பேசவும் தெரில, சும்மாவும் இருக்க முடியல. அவங்க தரதுக்கு மேலே 200 ரூபா சேர்த்து தரேன், ஒழுங்கா வாய மூடிக்கிட்டு. இன்னும் சில கண்டென்ட்லாம் படிக்கவே முடியல. என்னன்னா அந்த ஜூலி வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கும்போது நர்ஸாக இருந்ததில்ல, அப்போ வந்து கிட்னி திருடி விற்றுருக்குதாங்க. எப்படின்னா அந்த ஏழை மக்கள்லாம் கூப்பிட்டு ஆசை காட்டி ஒரு கிட்னி தான் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி 1 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும்னு பேசி அதுலேயும் வெறும் 50,000 40,000 மட்டும் கொடுத்து ஏமாற்றி விட்றதான். ஆக்சுவலி ஒரு கிட்னி புரோக்கர்னு வச்சுங்களேன். இந்த கமெண்ட்ஸ்லாம் இதுக்கு மேலே படிக்க முடியல, நீங்களே படிச்சிங்கன்னு வெறும் கதையை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ பாவம் மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி வந்து பேசிட்டு உளறிட்டு கிடக்குது. சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போனால் சரியாயிடும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ போடுறதுனால அவருக்கு சப்போர்ட்டு, இவருக்கு சொம்பு அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து பேசுதே, நீ வாங்கின 10 5 பிச்சைக்கு இதெல்லாம் தேவைதானா? காசு கொடுத்துட்டா யார் வேணால் என்ன வேணால் பேசிடலாமா? ஃபேமஸ் ஆகணும்னா ஒருத்தவங்களை பற்றி நெகட்டிவாக பேசணும், அதுவும் டாப்பில் இருக்கவங்கள பற்றி. நானும் சில போஸ்டெல்லாம் போட்டேன் தான். சரி பாவம் ஏதோ நல்லது செய்ய வராங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் இப்போ பார்த்தா, நிறைய போஸ்டெல்லாம் பார்த்தா இல்லை எங்கடா சப்போர்ட்டு, அவங்களே அவங்களுக்குள்ளே ஆப்பு வச்சுப்பாங்க போலேன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் எதுவும் நான் சொல்ல விரும்பலை, யாருக்கும் சப்போர்ட்டும் இல்லை. இது வெறும் ட்ரோல் வீடியோ மட்டும்தான். கமெண்ட்ஸில் நிறைய கழுவிகளே ஊற்றிருந்தாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் படிக்க முடியலன்னு தான் இப்போ சும்மா சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, ஆல்ரெடி நிறைய செருப்படி வாங்கியாச்சு, இன்னும் வேணுமா உனக்குலாம் கேட்டு வச்சிருக்காங்க. அவர் ஏதோ குட்டி கதைன்னு சொன்னார், ஸ்டோரிக்கும் ரியாலிட்டிக்கும் கூட வித்தியாசம் தெரியலையா? ஏமா சூலி அப்படின்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. இன்னொருத்தவங்க ஒரு படி மேலே போய் ஓவியாவை கூட்டு வரணுமா உனக்கு, போடி மூடிட்டு அப்படின்லாம் வேறு சொல்லி. ஜூலி பிக் பாஸில் கேவலமான பேர் எடுத்தாலும் பிக் பாஸ் அல்டிமேட்ன்ற ஷோக்கு போய் கொஞ்சம் நல்ல பேராக வாங்கிட்டு தான் வந்து நல்லா தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. போயிட்டு கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, பொண்ணு வாழ்க்கையில் முன்னேறி எங்கேயோ போயிடுச்சுன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் போய் எங்கெங்கேயோ போய் சேர்ந்து எது கூடயோ சேர்ந்து எதையோ வாங்கி இப்போ வாங்கின வாங்கு பத்தாதுன்னு முகமெல்லாம் வீங்கி உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்குது. பெரிய இடத்துல போய் கையை வைக்கலாமா? கை வச்சாலே தாங்க முடியாது, இப்போ வாயை வைக்கலாமா? அதுவும் அந்த பல்லு பிடுங்கின ஹிப்போபொட்டமஸ் வாயை வச்சுக்கிட்டு. ஏன் உனக்கு ஏன் இந்த வேலை? உனக்கு ஏன் இந்த வேலை? இல்லை நிஜமாவே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். நம்ம வாங்கின நல்ல பேருக்கு இப்போ இதை பண்ணால் திருப்பி பயங்கரமாக கலங்கமாயிருமே, இது தேவையானு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க ஆஹா நமக்கு பெரிய இடத்துல காசு கிடச்சிருச்சு, அப்படியே படிப்படியாக முன்னேறி கொஞ்சம் நடிகை மாரி டாப்பில் வந்து எம்எல்ஏ சீட் வாங்கி எம்பி அப்படிலாம் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். நன்றி அண்ணா. நன்றியெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கட்டும்மா. அவ்வளோதாங்க வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இப்போ நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன், யாருக்கும் சப்போர்ட் இல்லைன்னு. ஆனாலும் சில சொம்புங்க வந்து கதறிட்டு இருப்பாங்க. அந்த சொம்புங்களுக்கு ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.